ஸோ ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒன் ட்ரேட் டஸ் நாட் டிஃபைன் யூ. நாளை காலைல ஒரு ட்ரேட் எடுத்துட்டு அந்த ட்ரேட் எஸ்எல் அடிச்சோன்னே, ஆஹா என் ஸ்ட்ராட்டஜி வேலை செய்யலை, நான் ஒழுங்காக கற்றுக்கல, அப்போ நான் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படிங்கிற மனநிலைக்கு வராதிங்க. ஏன் அப்படின்னா, நம்ம எடுத்தோன்னே சைக்கிளை நேராக ஓட்டிட்டோமா, எத்தனை தடவை கீழே விழுந்து, இன்னும் கூட எனக்கு சைக்கிள் ஓட்டின காயம், அந்த தழும்பு இன்னும் என் கையில் இருக்கு, கீழே விழுந்திருக்கு. அந்த அது ஹேண்டில் பார் அந்த கம்பி குத்தி இருக்கு, அது கிழிச்சு இந்த தொடையில காயப்பட்டிருக்கு. ஸ்டில் எனக்கு அது ஞாபகப்படுத்துது. ஆனால் சைக்கிள் ஓட்டாமல் இருந்தேன். அதுக்கப்புறம் அதை தாண்டி டூ வீலர் தாண்டி காரை தாண்டி நான் ஃப்ளைட் ஓட்டல, அதை தாண்டி வந்து போயிட்டேமா இருக்கமா இல்லையா, நம்ம அங்கேயே நிற்கிறோமா, சைக்கிள் நிற்கிறோமா, போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். குழந்தையா இருக்கும்போது பிறந்திருப்போம், 6 மாசத்துலேயே ஒரு வருஷத்துல தவற ஆரம்பிச்சிடும். தவறும் போது அம்மா கிட்ட கேளுங்க, எத்தனை தடவை கீழே வந்து முட்டி முறை பேசிருப்பான், ரத்தம் ஒளி இருக்கும். ஆனா நடக்கிறத முயற்சி நம்ம விட்டுருக்கோமா? இல்ல சார். இல்ல, நம்ம எங்கேயோ வந்துட்டோம். நம்ம வயசு 35-40 ஆயிடுச்சு. நம்ம அப்போ அந்த முயற்சியிலேருந்து வெளில வந்திருக்கிறோம், அடுத்த லெவலுக்கு நம்ம போயிருக்கிறோம். நம்மளால ஒரு காலேஜ் முடிச்சிருக்கோம், டிகிரி முடிச்சிருக்கோம். ஸோ நமக்கு கொடுத்த அந்தந்த இடத்த தாண்டி 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 வந்துட்டோம். மார்க்கெட்ல மட்டும் அங்கேயே இருக்கிறோம். அதுதான் பிரச்சனை. எங்க இருக்கிறோம்? எப்ப கேட்டாலும் லாஸ்ல இருக்கேன் சார், கேபிட்டல் காலி சார், சார் போன வருஷம் இந்த வருஷம் லாஸ் அதிகம் சார். நான் இப்போ என்ன பண்றோம், இன்னும் ஒன்று தப்பான திசையில நோக்கி போறோம், இல்லைன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போக மாட்டேங்கிறோம். அப்ப என்ன பண்றீங்க, ஒரு விஷயத்த டிபெண்ட் பண்ணுங்க, அதை திரும்பி திரும்பி பண்ணுங்க. ஒரு ட்ரேடு லாஸ் ஆயிடுச்சுன்னா, ஓகே எனக்கு ட்ரேடு வரல போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணாதீங்க. ஒரு தொடர்ந்து 10 20 30 50 100 ட்ரேடு, அந்த 100 ட்ரேடுக்கு தேவையான கேபிட்டலை கொண்டு வரும். ஷேர் மார்க்கெட்டு பணத்தை பணத்தால சம்பாதிக்கக்கூடிய வேண்டிய விஷயம். இப்போ எனக்கு என்னன்னா, இப்போ நான் ட்ரேடில் இருக்கேன், என்னோட ஃப்ரெண்டு இன்னொரு ஆள் ட்ரேடர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவருக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு ஐஏஎஸ் டிகிரி வச்சிருக்காரு. நான் ஏதோ வந்து ஒரு 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 இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். என்கிட்ட கேபிட்டல் 10 லட்ச ரூபா இருக்குது. அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவர் கேபிட்டல் வெறும் 30,000 வச்சிருக்காரு. அவர் பெரிய ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஒரு போஸ்டில் உட்காந்துருக்காரு. அவர் பெரிய நாலேஜ் உள்ளவர், ஒரு கலெக்டர், ஒரு ஒரு மாவட்டத்தை கட்டி காக்கக்கூடிய அவர் அவ்வளோ பெரிய திறமையார். நான் சாதாரண ஒரு மனுஷன், ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட். இப்போ நானும் ட்ரேட் எடுக்கிறேன், அவரும் ட்ரேட் எடுக்கிறார். அவரால் ஒரு லாட்டு போட முடியும். என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்கு, என்னால கிட்டத்தட்ட ஒரு 1300 1400 குவான்டிட்டி என்னால் போட முடியும். இப்போ என்னோட ப்ராஃபிட் பெருசா இல்லை அவரோட ப்ராஃபிட் பெருசா? அவரும் அதே 10 பாயிண்ட் தான் பிடிக்கிறாரு, நானும் 10 பாயிண்ட் தான் பிடிக்கிறேன். நான் ஒரு ஆவரேஜ் இன்ஜினியர் ஸ்டூடெண்ட், அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். இப்போ யாருக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு? ரெண்டு பேருமே ஈக்குவல். என்னோட கேபிட்டல் 10 லட்சம், அவரோட கேபிட்டல் 30,000. இது இப்போ சொல்லுங்க, யாரோட ப்ராஃபிட் அதிகமாக இருக்கு? ஒரு லாட் போட்டு நீங்களும் 10 பாயிண்ட் எடுக்கிறீங்க, அவர் 10 பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா ரெண்டு பேருமே equal. நோ நோ நோ, நான் இந்த இடத்துல அவர் போட்டது ஒரு லாட்டு, நான் இந்த இடத்துல வந்து ஒரு Okay. 10 லாட்டு போட்டேன், இல்லாட்டி 20 லாட்டு போட்டேன். 20 லாட்டு போட்டிருக்கேன், ஏன்னா என்னோட கேபிட்டல் 10 லட்சம் இருக்கு. நம்ம எவ்வளவு கேபிட்டல் யூஸ் பண்றோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி இதே ஆன்சர். அப்போ ஷேர் மார்க்கெட்டு, நான் சாதாரண ஆளு, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர். இங்க இப்போ எதை டிபெண்ட் பண்ணுது ஷேர் மார்க்கெட்டு? நம்ம டிசிப்ளினை கரெக்டா நம்ம எங்க ட்ரேட் கேபிட்டல். அந்த ஒரு ஆன்சர் வந்துச்சு. கேபிட்டலை வச்சு டிபெண்ட் பண்ணும். உங்களுக்கு என்ன திறமை இருக்கு, நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்கிறதெல்லாம் தூக்கி வெளில போடும். நமக்கு தெரியாது. நீங்க எடுக்கிற அதே ட்ரேட்ல அம்பானி ட்ரேட் எடுப்பாரு, ஓகேவா? நீங்க எடுக்கிற அதே ட்ரேட்ல இந்த உலகத்துல யாரு பெரிய ஆள் நினைக்கிறீங்களோ அவரும் அந்த ட்ரேட்ல இருப்பாரு. நீங்க எடுக்கிற அதே ட்ரேட்ல ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் ட்ரேட் எடுக்கும். ஆனா என்ன, நீங்க வெளியில வரும்போது 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் கிட்டத்தட்ட உதாரணம் சொன்னா 2000 3000 சம்பாரிச்சு வரீங்க. அதே ப்ராஃபிட்ல அந்த இன்ஸ்டிடியூஷன் வெளியில வரும்போது லட்சக்கணக்கத்துல வெளியில வரும். கிளியரா? நாளை காலையில உதாரணம் சொல்றேன், 24,500 அப்படின்னு ஒரு கால் ஆப்ஷன் உதாரணம் சொல்ல வரேன். இந்த கால் ஆப்ஷன்ல நீங்க மட்டுமா ட்ரேட் எடுப்பீங்க? நிறைய இன்ஸ்டிடியூஷன் எடுப்பாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல உங்களோட கேபிட்டல் 30,000 இருந்துச்சுன்னா நீங்க ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட்ல ஒரு 2000 சம்பாரிச்சு வெளில வருவீங்க. இதே கால் ஆப்ஷன்ல ஒரு இன்ஸ்டியூஷன் உள்ள புக் பண்ணி விடலாம், அவன் 10 லட்சத்துக்கு மேல சம்பாரிச்சு வெளில வருவானா? வருவான். அவ்வளவுதான். ஆனா 2 பேரும் என்ன பண்ணீங்க, ஒரே ஆப்ஷனை சூஸ் பண்ணி, இது வந்து ஏழை பணக்காரன் அது இது அவர் பெரிய ஆளு இவர் சின்ன ஆளு கிடையாது. கேபிட்டல் இருந்தா ட்ரேட் பண்ணலாம், அதை மனசுல வச்சுக்கிறீங்க. அப்ப இங்க ஒரு ட்ரேடு உங்களை டிபெண்ட் பண்ணாது. ஆனா ஷேர் மார்க்கெட்டுங்கிறது பணத்தை பணத்தால சம்பாதிக்க ஒரு விஷயம். ஏன்னா உள்ளுக்குள்ள நம்மகிட்ட வரவங்க, என்கிட்ட 10,000 இருக்கு சார், நான் ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க இந்த 10,000 கொண்டு போய் வீட்டில் கொடுத்தீங்கன்னா குடும்பத்தை ஒரு மாசம் வாடகைக்கோ இல்லை எதுக்கோ யூஸ் பண்ணுவாங்க. அந்த காசை ட்ரேட்குள்ள கொண்டு வராதிங்க. என்ன சார் நெகட்டிவா பேசுறீங்க? அப்படின்னு கிடையாது. ஷேர் மார்க்கெட் ட்ரேட் பண்ணா பணம் தேவை. 10,000 வச்சுன்னா நீங்க ஒரு நிப்டியில் ஒரு ட்ரேட் எடுப்பீங்க, அவன் இங்கேருந்து கீழே வரும்போது நான் ஆவரேஜ் ட்ரேட் எடுக்க சொல்லுவேன். உங்களுக்கு ஆவரேஜ் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. அப்போ அந்த ட்ரேட் எடுத்து என்ன பிரயோஜனம்? எஸ்எல். அந்த 10,000 என்ன 2000 லாஸ் பண்ணி போனீங்க, நீ இதை 8,000 கேபிட்டல் இருக்கும். அடுத்த நாள் காலையில் இந்த 8,000 உங்களை ட்ரேடே புக் பண்ண முடியாது. அப்போ எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? நான் தெளிவாக சொல்லுவேன், உங்களுக்கு செட் ஆகுது சார், நீங்கள் போய் ஒன்று
பணத்தை சம்பாரிச்சு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள ஆகும்னு சொல்லி அனுப்பிடுவேன். மேபி அது நெகட்டிவாக கூட தோணலாம், பட் அதுதான் உண்மை. இல்லை சார் உங்களை கூப்பிடு சார், இந்த 10,000 இருக்கா உள்ள வாங்க சார், நீங்கள் அவுட் ஆஃப் மணி ஒரு ட்ரேட் எடுங்க சார், அது உங்களை வந்து ஜீரோவிலேருந்து ஹீரோ ஆக்கிடும். அப்படி தப்பான கமிட்மெண்ட் நம்ம ஜீரோ ஆயிடுறது. ஜீரோ ஆயிரும். பட் வெளியே சொல்லும்போது நீங்கள் 10,000 கொண்டு வாங்க சார், இந்த 10,000த்தை 1,00,000 மாற்றி தரேன். எத்தனை பேர் வெளியில் ராங் கமிட்மெண்ட் கொடுக்குறாங்க? நிறைய பேர் கொடுக்குறாங்க. வேணாம், அந்த கேட்டகரியில் நம்ம சேர வேண்டாம். நம்ம கொஞ்சம் வெளியில் போயிடலாம். கிளியரா? எஸ். இதுக்கப்புறம் ஏன் பிகினர் நான் வந்து உள்ளுக்குள்ள மார்க்கெட்டில் வந்தேன்னா, ஏன்னா நான் லாஸ் பண்ணேன், இவ்வளோதான் காரணம். இது எல்லாமே நம்ம என் அனுபவத்திலேருந்து நான் இங்கே நோட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன பண்ணுறோம், நமக்கிட்ட சரியான ட்ரேடிங் பிளான் இல்லாமல் இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய இண்டிகேட்டர். ஓகே, இந்த இடத்துல ஒரு சிபிஆர் இண்டிகேட்டர், இந்த இடத்துல மூவிங் ஆவரேஜ், இங்கே ஒரு பொலிஞ்சர் பேண்டு, அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு சூப்பர் ட்ரெண்டு, இந்த இடத்துல ஒரு மேக்டி. ஒரு ட்ரேடிங் ஓப்பன் பண்ணியன்னா எத்தனை இண்டிகேட்டர் இருக்குமோ அத்தனை இண்டிகேட்டர் இருக்கும். நம்ம சார்ட்ல ஏதாவது இண்டிகேட்டர் பார்த்துருக்கீங்களா? இல்ல சார். இருக்காது. ஸோ நிறைய இண்டிகேட்டர் நம்பி போறது. ரெண்டாவது விஷயம், ஏன் சொல்றீங்க? நானே ஒரு இடத்துல மூவிங் ஆவரேஜ் நம்பிட்டு இருந்தேன், நானே சிபிஆர் நம்பிட்டு இருந்தேன், நானே மேக்டியை பார்த்தேன். நீங்க என்ன இண்டிகேட்டர் சொன்னாலும் எனக்கு அதுல அனுபவம் இருக்கு. அது எல்லாமே எனக்கு வேற மாதிரி போய் விட்டுருந்துச்சு. அதெல்லாம் சக்ஸஸாக இருந்தால் நான் அதெல்லாம் விட்டு போட்டு ஸ்மார்ட் பண்ணி காமிச்சிட்டு வரேன். ஸோ இண்டிகேட்டரு நான் அங்கேயே கழிச்சுட்டு வந்துட்டேன். 2 மணி இண்டிகேட்டர் என்னென்ன பண்ணணும், என்னோட கேபிட்டலை கழிவும். அதுக்கப்புறம் டெலிகிராம், இது பெரிய விஷயம். இந்திக்காரன் ஒரு கால் பண்ணும், சார் ஆச்சா போச்சா, நான் 25,000 காசு கொடுங்க மாசமான, டெய்லி அந்த வார்த்தை ரொம்ப அழுத்தி சொல்லும். டெய்லி ட்ரேட் எடுக்க முடிஞ்சு 20 பாயிண்ட்ஜி 30 பாயிண்ட்ஜி. உங்களுக்கு தினசரி கால் வருதா? வரும். இல்லாட்டி மெசேஜ் வரும். ஒரு நாள் லாஸ் ஆகும், அதுக்கப்புறம் கேபிட்டல் காலியாயிரும், அப்புறம் வேடிக்கை மட்டும் பார்ப்போம். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, அவன்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்கு, அவன் சம்பாதிக்க முடியும் அப்படின்னா அவன் எதுக்கு உங்களுக்கு கால்ஸ் கொடுக்கணும்? அந்த கால்ஸையே அவன் புக் பண்ணி அவன் பணம் சம்பாரிச்சு போயிடலாம்ல. எப்பவாவது இந்த எண்ணம் உங்களுக்கு தோணி இருக்க? ஓன் பண்றான், அவன் உங்களுக்கு வந்து ஒரு கால்ஸ் தர்றான், உங்களை ட்ரேட் எடுக்க வைக்கிறான், உங்களுடைய லாபமோ ஷேரோ இல்லை ஏதோ ஒன்று பண்றான்னு வச்சுக்கலாம், ஏதோ ஒன்று பண்றான். தம்பி நீ இவ்வளவுதான் நல்லா பண்றீங்க, நீ ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதானே, போயிருக்கலாம்ல. அப்போ டெலிகிராம் டிப்ஸை நம்பினீங்கன்னா உங்களுக்கு அது ரிசல்ட். உண்மையில சொல்ல போனா அந்த இடத்துல ஒரு லாஸ் வைக்க சொல்லுவான், எஸ்எல் வைக்க சொல்லுவான். அந்த எஸ்எல்ஏ நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்றோமா, அதுக்கு வருவோம். இங்க கால்ஸே வாங்குறீங்க, தப்பு கிடையாது. அவன் கொடுக்குற 4 கால்ஸும் 5 கால்ஸும் மேல் நோக்கி போகும், மீத 4 கால்ஸும் 5 கால்ஸும் கீழ் நோக்கி வரும். இந்த எஸ்எல்ஏ நம்ம ப்ராப்பரா வைக்கிறோமா? அதுவும் பண்றது இல்லை. அப்படி பண்ணியிருந்தா கூட லாஸ் ஆயிருக்காது. அதுக்கப்புறம் அதுலயும் நிறைய பேர் வந்துட்டு கீழே இறங்கும் போது ஆவரேஜ் பண்ணுங்கன்னா கடைசி எல்லாம் லாஸ் ஆனதுக்கு அப்புறம் ஷேர் மார்க்கெட்னா இப்படிதான். கடைசி அங்க வசதி எல்லா டைம் மேல மேல போகும்னா சொல்ல முடியாது அப்படின்னு அப்புறம் அப்போ அந்த புத்திமதி அவர் அங்க சொல்றாரு. சரிப்பா, எனக்கு தெரிஞ்சு அப்ப வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் ரூபாய் விட்டுதான் விட்டாரு. அப்பா முழுக்க இந்த கால்ஸ் நம்பியிருப்பாரு. அவரு அக்சுவலி 1 லாட் போட சொன்னாருன்னா இவர் இங்க 1 லாட் போடுற இடத்துல 10 லாட் போடுறது முடிஞ்சு வச்சு, அவ்வளவுதான். அந்த அப்ப அந்த என்ன அன்னைக்கு ஆகும்னா அவர் எப்பெல்லாம் லாட் இன்க்ரீஸ் பண்ணாரோ அவர் போய் கேளுங்க, நான் லாட் இன்க்ரீஸ் பண்ணி தான் சார் எனக்கு வந்து எஸ்எல் அடிக்குதுன்னு சொல்லுவார். உண்மை அது இல்ல. இவர் எல்லா செட்டப்புக்கும் அதான் சொன்னார், திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை ரிப்பீட் பண்ணும். இந்த ட்ரேடுக்கு நீங்க 1 லாட் போறீங்களா, அடுத்த ட்ரேடுக்கு நீங்க 1 லாட் தான் போடணும். அடுத்த ட்ரேடுக்கு நீங்க ஒரு ட்ரேடு 1 லாட்டு, 2வது ட்ரேடு 5 லாட்டு, 3வது ட்ரேடு 10 லாட்னா எங்க இருக்கும் கன்சிஸ்டன்சி? என்னால ஒரு நாளைக்கு 4 இட்லி சாப்பிட முடியும் டிஃபனுக்கு, அடுத்த நாள் 4 இட்லி 5 இட்லி சாப்பிடும். ஒரு நாளைக்கு 4 இட்லி, ஒரு நாளைக்கு 15 இட்லி, ஒரு நாளைக்கு 25 இட்லி, ஒரு நாளைக்கு 30 இட்லி, என்ன வயிறு அவ்வளவுதான் முடிஞ்சு. அப்ப அளவா சாப்பிட்டா எனக்கு ஹாப்பி. அன்லிமிட்டட் போனா முடிஞ்சு வச்சு, ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்கலாம். எப்போ நாளைக்கு ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டு லூஸ் மோஷன் ஆச்சு முடிஞ்சு வச்சு, அந்த மொத்த உடம்பு காலி ஆயிருமா? ஸோ டெலிகிராம் ஓவர் ட்ரேடிங், நீங்க அவர் பண்ணது இந்த ஓவர் ட்ரேடிங். அதுக்கப்புறம் ஜேர்னல். எனக்கு தெரியும், நான் ஜேர்னல் பண்றது என்னன்னா யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்ல நான் போடுற வீடியோ தான் என்னோட ஜேர்னல். நான் உங்களை வந்து நீங்க முடிஞ்சா வீடியோ எடுத்து வைங்க, இல்லாட்டி கூட என்ன பண்ணுங்க, ஒவ்வொரு ட்ரேடையும் 190 என்ட்ரி, 170 எஸ்எல், டார்கெட் 210 எழுதுனேன் அப்படின்னு எக்ஸல்லையோ ஒரு பிரிண்ட் ஸ்கிரீன்லையோ ரொம்ப சிம்பிள் ஒரு ரஃப் நோட்லயாவது எழுதி வச்சுட்டு வாங்க. 30 நாள் கழிச்சு நீங்க பாருங்க, உங்க தப்ப நீங்களே பலார்னு உங்க கணத்துல அடிச்சிருப்பீங்க. ஏன்னா முக்காவாசி நாள் தப்பான ட்ரேட். அதுக்கப்புறம் யோசிச்சு பாருங்க, நீங்க தப்பான ட்ரேடுக்குள்ள போவீங்களா? இந்த விஷயத்த நம்ம பண்றது இல்ல. அதுக்கப்புறம் அடுத்த விஷயம், நாளைக்கு மார்க்கெட் 9:15 ஓப்பன் ஆகுதோ இல்லையோ, முதல்ல நம்ம ட்ரேடை ஓப்பன் பண்றோம். எத்தனை பேர் பண்றோம் இந்த விஷயத்த? நம்ம செட்டப் வருதா வரலையா? டெய்லி கேண்டிலோட ஹைக் மேல மார்க்கெட் ஓப்பன் மேல தான் போகுது, டெய்லி கேண்டில் கீழே மார்க்கெட் கீழே வந்து கீழே தான் போகுது. அதுக்கப்புறம் டேஸோட லோ ஸ்வீப் பண்ணிட்டா மேல போகுது, டேஸோட கையை ஸ்வீப் பண்ணிட்டா கீழே வரும். நம்மளா ஒரு இமேஜின் எத்தனை பேரை பண்றோம்? உண்மையிலே அந்த இடத்துல ஸ்ட்ரக்சர் லாக்கா இருக்கானா, இம்பேலன்ஸ் இருக்கா, ஒரு இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி இருக்கா, மார்க்கெட் மேலே போதா கீழே போதா, ஏதாவது ஒரு பிளான் பண்றோமா? நம்ம செட்டப் வர வரைக்கும் பொறுமையா இருக்கிறோமா? எதுவுமே கிடையாது. ஒரு ட்ரேட் அடிக்கிறோம், அது எண்டோ லாஸா கடைசியா லாஸ்ல தான் முடியுது. ப்ராஃபிட்டா புக் பண்ணா தான் நம்ம ஹாப்பியா இருக்கணும், அது நடக்க மாட்டேங்குது. ஸோ ப்ராஃபிட்டை புக் பண்ண அடுத்த லெவலுக்கு போங்க. ஸோ இதுதான் ரீசெண்டாக நான் பார்த்த என்னோட சொந்த அனுபவம். இதெல்லாம் பண்ணீங்கன்னா
பிகினர் இந்த லாஸ் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து ப்ராஃபிட் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போக முடியும். இது நான் செஞ்ச மெத்தடு, முழுக்க முழுக்க என்னோட சொந்த அனுபவம். எஸ், ப்ரொஃபஷனல் ட்ரேட் என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல கேட்பாங்க இந்த விஷயத்த நீங்க என்ன, ஒரு நான் ட்ரேட் போறதுக்கு முன்னாடி என் ரூல் அங்க மேட்ச் ஆகுதா, உண்மையிலேயே இந்த செட்டப் வேலிடான செட்டப் தானா, இந்த இடத்துல என்னோட ரிஸ்க்கை நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறேனா, கரெக்டாக எல்லாமே நடந்துச்சுன்னா இந்த ட்ரேடை நான் ரிப்பீட் பண்ணுவேனா அப்படின்னு ஒரு கேள்வியை கேளுங்க. இதை தான் ஒரு ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்க. ப்ரொஃபஷனல் பண்ணுறாங்களோ இல்லையோ, நான் பண்ணுறேன். அவ்வளோதான் விஷயம். என்னை பொறுத்த இந்த இடத்துல ப்ரொஃபஷனல்ங்கிறது நான் பண்ணுறேன். இந்த தொழிலை நான் ப்ரொஃபஷனலாக பண்ணுறேன், அதனால இதை நான் பண்ணுறேன், நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு கேளுங்க. அதே மாதிரி இந்த விஷயத்த, இதுதான் லைஃப் செட், வந்தா சுட்டா சேர்த்தாங்கிற மாதிரி இந்த 5 விதிமுறைகளை மறக்கவே மறக்காது. என்னோட சொந்த ரூல். நான் மார்க்கெட்டை ஓடிலாம் இங்க இருந்துச்சு. நேத்து முந்தானத்து ஒரு ட்ரேட் கொடுத்தேன். கிட்டத்தட்ட 240ல் என்ட்ரின்னு வச்சிருப்பேன். அவன் என்ன பண்ணியிருப்பானா 243ல் என்ட்ரி எடுத்திருப்பான். இங்க இருந்து போனான் போனான் போனான், கிட்டத்தட்ட 400 பக்கமா போனான். உண்மையிலே ஜஸ்ட் இது நான் குரூப்லயும் போஸ்ட் பண்ணியிருந்தேன். 3 பாயிண்ட்ல என்னை வெளியில விட்டு அவன் இவ்வளவு பாயிண்ட் போனான். நீங்க கேட்கலாம், சார் இந்த 3 பாயிண்ட் தானே சார், தள்ளி போய் இங்க ட்ரேட் எடுத்திருக்கலாமே அப்படின்னு. இந்த இடத்துல இந்த ட்ரேட் எடுத்தோம்னா அடுத்த நாள் காலையில் இங்க வருவான், இங்க வருவான், இங்க வருவான். என்னாச்சு என்னோட எஸ்எல் பெருசாகும், என்னாச்சு என் சைக்காலஜி அடி வாங்கிடும். அப்ப என் கண்ட்ரோலுக்குள்ள இருக்க மாதிரி, என் செட்டப் வர்ற மாதிரி வந்தா மட்டும்தான் ட்ரேடு. இந்த என்னோட ஸ்டூடெண்ட் இந்த 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 செட்டப் நீங்க பார்த்துருப்பீங்க. 240 ட்ரேட் வச்சிருப்பேன். 243லேருந்து 400 வரைக்கும் போனான். எஸ், இது மார்க்கெட்ல நடக்கும். நான் கூலா இதெல்லாம் சகஜம்னு விட்டு வந்துடுவேன். அப்போ மார்க்கெட்டை ஓடி போய் சேஸ் பண்ணி ட்ரேடுக்குள்ள போக மாட்டேன். எப்போதுமே என்னோட ட்ரேடு ஸ்டாப் லாஸ் என்னோட சிஸ்டத்துல இருக்கும், அதை கையில காட்டுறேன். அதே மாதிரி ஒரு ட்ரேடு போறதுக்கு முன்னாடி இந்த லெசன், அதாவது இந்த ஸ்டாப் லாஸ் என்னால அஃபோர்ட் பண்ண முடியுதான்னு நான் பார்ப்பேன். எஸ், முடிஞ்சா மட்டும்தான் ட்ரேடுக்குள்ள போவேன். இந்த எஸ்எல் எனக்கு பெருசா இருந்தா ட்ரேடுக்குள்ள போக மாட்டேன். அதே மாதிரி நான் இப்போ எடுக்கிற ட்ரேடு இதுக்கு முன்னாடி எஸ்எல் அடிச்சிருக்கா டிபி அடிச்சிருக்கான்னு பார்ப்பேன். அந்த செட்டப் டிபி அடிச்சா மட்டும்தான் அந்த செட்டப்ல நான் ரிப்பீட் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா அந்த செட்டப்பை நான் அலோவ் பண்றதில்ல. ஒருவேளை அந்த செட்டப் நான் எடுக்காம போய் டிபி அடிச்சிருந்தாலும் அதை பத்தி நான் ஒரி பண்ணிக்கல. ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடோ 2 ட்ரேடோ எடுத்து வச்சுட்டு மார்க்கெட்டை மூடி வச்சுட்டு வெளில போவேன். இது முழுக்க முழுக்க என்னோட சொந்த விஷயம். எஸ் சார், இதை ஃபாலோ பண்ணலாமா? கண்டிப்பா. நீங்க லைவ் ட்ரேட் போறதுக்கு முன்னாடி அடுத்து வரப்போற ஒரு மாசம் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்க. ஈவன் தோ நீங்க அது பேப்பர்ல கூட எழுதி வைங்க, பேப்பர் ட்ரேடிங் கூட வைங்க. இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு மார்க்கெட்டை சரியான இடத்துல என்ட்ரி பிடிங்க, சரியான இடத்துல ஸ்டாப் லாஸ் மாதிரி நோட்ல எழுதி வைங்க. இந்த இடத்துல ரிவார்டு 1:2 2 3 போதான்னு பாருங்க. அந்த செட்டப் எஸ்எல் அடிக்குதா டிபி அடிக்குதா பாருங்க. அடுத்த 30 நாள்ல இந்த ரிசல்ட் உங்களுக்கு பாசிட்டிவா காட்டும். உங்களுக்கு ஒரு மனநிலையில ஓகே, நம்மளால ஷேர் மார்க்கெட்ல சம்பாதிக்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அதுக்கப்புறம் லைவ் ட்ரேட் போங்க. இது முழுக்க முழுக்க என்னோட சொந்த விஷயம். இதுவும் உங்களால முடியும். இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னா நான் சேர்க்க போற கேள்வி, இதுக்கப்புறம் உங்களை எங்கெங்கெல்லாம் நீங்க அடி வாங்கினா, ஒன்றும் பயத்தால அதை தூக்கிடுங்க. 2வது கிரீடு, ஷேர் மார்க்கெட்ல கிரீடோட வந்தீங்கன்னா உங்களோட கேபிட்டல் காலி பண்ணிடும். அதுக்கப்புறம் ஹோப், மார்க்கெட்ல உங்க டேரக்ஷன்ல வந்துடும். எப்போதும் தவறான நம்பிக்கை வைக்காதீங்க, தப்பா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிவெஞ்ச் ட்ரேடிங் இது வரைக்கும் பண்ணியிருந்தா இனிமே பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துருங்க. ஸோ இதெல்லாம் ப்ராப்பரா ஒருவேளை ஸ்டூடெண்ட் இருக்கீங்க கத்துக்கிட்டீங்கன்னா பரவாயில்ல, இல்லை இதெல்லாம் ப்ராப்பரா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு வாவ் ட்ரேடிங் இன்போ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் கோர்ஸ் எடுக்க ரெடியா இருக்கிறது. கிளியரா? தேங்க்யூ. நான் இந்த சொன்ன இந்த விஷயத்தெல்லாம் உண்மையிலேயே நான் ஃபாலோ பண்றேனா அப்படின்னா ஃபாலோ பண்றேன். ஒருவேளை நீங்க இருக்க யாருக்காவது கோர்ஸ் வேணும் அப்படின்னா, ஒருவேளை இன்ட்ராடேல என்ன படிப்பீங்கன்னா எப்படி ஒரு புல் பேக் கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி சிம்பிள் மார்க்கெட்னா என்ன, ஆர்டர் பிளாக் ஆர்டர் போல்னா என்ன, இதெல்லாம் பயன்படுத்தி எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படிங்கிறது இன்ட்ராடே கோர்ஸ் ஆகும். அதே மாதிரி ஸ்விங் ட்ரேடிங் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு என்னோட கிளாஸ்ல சொல்லித்தருவேன். ஒருவேளை கோர்ஸ் தேவைப்படுச்சுன்னா 8248094987 இந்த நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நான் அந்த சொன்ன விஷயத்த நான் ஃபாலோ பண்றேனா இல்லையா அப்படின்னு ஒரு சின்ன என்னோட நான் எடுத்த ட்ரேடை உங்களுக்கு கையோட காட்டுறேன். இப்போ இது எல்லாமே என்னோட இன்ஸ்டாவில் நீங்க போட்டிருப்பீங்க, நீங்க போய் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்க ஒரு என்ட்ரி, இங்க ஒரு என்ட்ரி. இப்போ என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா எஸ்எல் இங்க சிஸ்டத்துல இருக்க, என் மைண்ட்ல இருக்கா சிஸ்டத்துல, அவ்வளவுதான். இப்போ நான் இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணேன், பிளான் பண்ணி தான் இறங்குறேன். என்ட்ரி 1 மேல வச்சிருக்கேன், என்ட்ரி 2 கீழே வச்சிருக்கேன். எஸ்எல் பிளான் பண்ணி சிஸ்டத்தை வச்சிருக்கேன். இது தப்பா போனாலும் இந்த இடத்துல என்ன லாஸோ அந்த லாஸை நான் எடுக்க மாட்டேன். என்ன பண்ணிடும் சிஸ்டம், மார்க்கெட் எடுத்துட்டு போயிடும். அவ்வளவுதான் விஷயம். அது ஒருவேளை இப்போ நீங்க கேட்கலாம், சார் இங்கேருந்து மேலே போதே ப்ராஃபிட் என்ன பண்ண போறீங்க? இந்த இடத்துல அதை நான் டிசைட் பண்ணிப்பேன். ப்ராஃபிட் என் கண்ட்ரோல், எஸ்எல்லும் என் கண்ட்ரோல் தான். மார்க்கெட்ல என்ன பண்ணி வச்சிருக்கேன், இதுதான் எல்லுங்கிறத ப்ரீ டிபெண்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதே நேரத்தில் என்ட்ரி 2 பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் எல்லா செட்டப்பே பண்ணிட்டேன். மார்க்கெட் வந்தான், என்ட்ரி 2 எடுத்தான்.
இப்போ எனக்கு என்ன இருக்கு டார்கெட், இதுதான் எனக்கு டார்கெட், பிளான் பண்ணிருக்கேன். பாருங்க என்ன பண்ண போறேன்னு. நாட்டு மேலே போறோம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்கேன், முதல்ல உள்ள ஸ்க்ரீனுக்கு இந்த இடத்துல ஸ்க்ரீனுக்கு ஒரு மாற்றம் இருக்கு. என்ன நடந்திருக்கு, எஸ்எல்ல மாத்தி வச்சிருக்கீங்க. எதுக்காக மாத்துறேன், எஸ்எல்ல குறைக்கிறதுக்கு. அவ்வளவுதான். என்னோட கேபிட்டலை பாதுகாக்கிறேன், பெருசா ஒண்ணும் பண்ணல. ம். ஏன்னா இந்த இடத்துல இந்த மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும், இந்த மார்க்கெட் என்ன பண்ணிருக்கணும், மேல போயிருக்கணும். மேல போயிடும். மேல போயிருக்கும். என்ன பண்றான், சஸ்டெயின் ஆகாது. Consolidation. கன்சாலிடேஷன் போடுறான். அப்ப நான் இந்த இடத்துல முதல் வேலை என் மைண்ட் என்ன சொல்லணும், எஸ்எல்ல கேபிட்டலை குறைச்சிட்டு பாதுகாக்கும். capital அவ்வளவுதான் சேர்ப்போம். விஷயம். நான் ட்ரேட் எடுக்கும்போது இதான் பிரேக் ஈவன் சொல்லி தருவேன். நான் ட்ரேட் எடுக்கும்போது இங்க தான் வச்சிருந்தேன் எஸ்எல்ல. அடுத்து இந்த இடத்துல எடுத்த ட்ரேட் இன்ஸ்டியூஷன் ஆக்டிவிட்டி தான் மேல போயிருக்கணும். இது நடந்திருக்காங்க, நடக்கல. நடக்கல. அப்ப நான் என்ன பண்ண போறேன், என்னோட கேபிட்டல், ஏன்னா நாளைக்கு நான் ட்ரேட் எடுக்கணும், எனக்கு நாளைக்கு ட்ரேட் எடுக்கணும், கேபிட்டல் வேணும். அப்ப கேபிட்டலை பாதுகாக்கணும்னா இந்த மாதிரி கொண்டு போனா கேபிட்டல் காலியாகுமா, பாதுகாப்பா இருக்கும். பாதுகாப்பா இருக்கும். இவ்வளவுதான் லாஸ் ஆக விஷயம். வேண்டியதுல 5 ரூபா லாஸ். அவ்வளவுதான் விஷயம். லாஸ் நான் பிளான் பண்ணிட்டேன். எனக்கு என்ன லாஸ் நான் சொல்றேன். ஒரு ப்ரொஃபஷனல் என்ன பண்ணுவாரு, படிச்சுட்டு வந்திருக்கோம், மினிமமான லாஸ் புக் பண்ணான்னு சொல்லியிருக்காரு. நான் மார்க்கெட் இங்கேயே போயிடும், இப்படி போயிடுவான், இப்படி போயிடுவான்னு நான் நினைக்கல, போயிருக்கணும், போகல. அப்போ எஸ்எல் இங்கேயே வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறது புத்திசாலித்தனமா, மேல மூவ் பண்ணிட்டு போறது. அவ்வளவுதான் விஷயம். ஏன், எனக்கு இந்த ட்ரேடு டிபி அடிக்கலாம், எஸ்எல் அடிக்கலாம், கன்சல்டேஷன் போகலாம். இதை நான் எப்போ பண்ணிட்டேன், மார்க்கெட் உள்ள வரத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டேன். அப்போ இந்த இடத்துல இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கேபிட்டலை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஸ்டெப்போ அதை எடுத்துருக்கிறேன். கிளியரா? ஸோ மார்க்கெட் மேலே போவான், இந்த இடத்துல மினிமமான ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அடுத்த வேலைக்கு நான் போயிடுவேன். கீழே போய் இறங்கி அடிச்சாலும், இப்போ இந்த இடத்துல எஸ்எல் அடிச்சாலும் நான் அடிக்க போறேன்னா மார்க்கெட் தூக்க போதா, மார்க்கெட்டை தூக்கி விட்டுரும். நான் தம்பி நீங்க இருந்தது போதும் அப்படின்னு. ஆனா இந்த ட்ரேட்ல நான் ப்ராஃபிட்டா வரணும் நினைச்சா இங்க இப்ப கட் பண்ணனா, இப்போ நான் இந்த இடத்துல வெளில வருவேன். இப்போ நான் ப்ராஃபிட்ல இருக்கேன், லாஸ்ல இருக்கேன், Profit. அவ்வளவுதான். கட் பண்ணிட்டு வெளில போயிட்டு இருக்கணும். ஏன், நான் எதிர்பார்த்த அளவுக்கு இமிடியேட்டா போகல. அப்போ இங்க என்ன வேலை, ப்ராஃபிட்டை புக் பண்ணு, இல்லைன்னா இது தூக்கி மேலே வை, மினிமம் ப்ராஃபிட், என் கேபிட்டல் பாதுகாப்பா இருக்கு, ஏதோ ஒன்று புக் பண்ணிட்டு வெளில வரேன். அடுத்து பாருங்க, இப்போ இந்த ட்ரேட்ல என்ட்ரி எஸ்எல் எல்லாமே ப்ராப்பரா இருக்கா, ஆமா. எல்லாமே ப்ராப்பரா இருக்கு. என்ன பண்றான் பார்க்கலாம். என்ட்ரி எடுத்து போயிட்டு இருக்கான், மேலே போயிட்டு இருக்கான். பிரேக் இவன் மூவ் பண்ணிப்பேன் நினைக்கிறேன், பார்க்குறேன். மேலே போயிருக்கான், கீழே வந்து செகண்ட் என்ட்ரி எடுத்துருக்கான், எஸ்எல்ஐ கீழே வச்சிருக்கிறேன். மார்க்கெட் அந்த இடத்துல கன்சல்டேஷன் போடக்கூடாது, பிரேக் இவன் வெளில வந்திருக்கேன். இந்த ட்ரேட் பாருங்க, என்ட்ரி எஸ்எல் எங்க இருக்கு, எஸ்எல் கீழே வச்சிருக்கிறேன். மார்க் டக்குன்னு மேலே போகணும், போகல. ஸ்டாப் லாஸ் கீழே வச்சிருந்தேன். அந்த ஹை தான் நான் டார்கெட் பிளான் பண்ணுறேன், இல்லைன்னா இந்த கேனில் வெளில வந்துடுவேன். ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளில வந்துட்டேன். அடுத்து என்டிஎஸ்எல் இருக்கா, இருக்கு, மார்க்கெட்டில் இருக்கேன். மேலே போகணும், என் டேரக்ஷனில் போனால் ப்ராஃபிட்டு, மார்க்கெட் கன்சல்டேஷன் போடுறான். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன், கேபிட்டலை பாதுகாக்கிறது, வெளில வந்துடுவேன். அடுத்து இப்போ இங்கே உள்ளே வரேன், ட்ரேடில் இருக்கேன். என்டிஎஸ்எல் ட்ரேடில் இருக்கா, மைண்டில் இருக்கா, ட்ரேடில் இருக்கா, ட்ரேட்ல இருக்கு. சரி ஓகே பார்க்கலாம். அடுத்து என்டி எடுத்திருக்கான், ஒரே கேண்டில் எவ்வளோ தூரம் மேலே போயிட்டு வந்திருக்கான், 2500 ரூபா. 2 நிமிஷத்துல எனக்கு எவ்வளோ காசு ப்ராஃபிட் கிடைக்குது. 2500. வெளியில போனா 2 நிமிஷத்துல இந்த அமௌண்ட் யாராவது தருவாங்களா, யாரும் வர மாட்டாங்க. புக் பண்ணிட்டு வெளில வந்துருங்க. அடுத்து என்ட்ரிஎஸ்ல எங்க இருக்கு, சிஸ்டமா மைண்டா, ஏன் இவ்வளவு நான் சொல்றேன், நான் செய்யறத நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான். இப்போ நான் சிஸ்டத்துல நான் வேணா இந்த இடத்துல எஸ்எல் வைக்காம நான் ட்ரேடுக்குள்ள போலாம்ல, போலாம். ஆனா நம்ம அப்படியே பண்றோம். என்ன பண்றோம் 1 2 3 நிமிஷத்துல எவ்வளவு ப்ராஃபிட், 3000. 3 நிமிஷத்துல 3000 எனக்கு வெளியில யாரோ கொடுக்க ரெடியா இருக்காங்களா, இல்ல, கட் பண்ணிட்டு வெளில போயிடலாம். அடுத்து இந்த ட்ரேட் பாருங்க, இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம். இந்த மொத்த வீடியோவை நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே இருக்கலாம். அது நோக்கம் இல்லை. நோக்கம் வந்து ஒரு என்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு எஸ்எல்ல சிஸ்டத்துல வைங்க, மைண்ட்ல கிடையாது. இதுதான் இதோட ஆன்சர். அப்போ அந்த ட்ரேடு வர வரைக்கும் பொறுமையா இருக்கிறேன். இந்த ட்ரேட்லாம் எத்தனை மணிக்கு எடுக்கிறேன், கிட்டத்தட்ட மணி 10 11 மணிக்கு எடுக்கிறேன். அப்போ மார்க்கெட் எத்தனை மணிக்கு ஓப்பன் ஆயிருக்கும், எத்தனை மணிக்கு என் ட்ரேடுக்குள்ள உள்ள போறேன், ஏன் இவ்வளவு நேரம் வெயிட் 1.5 பண்றேன், மணி நேரம் சரியான செட்டப் போடுறாரு. அவ்வளோதான் விஷயம். ஸோ இங்கே சொன்ன மொத்த சம்மரைஸும் ஒரே விஷயம் சொல்லணும்னா, என் செட்டப்புக்காக காத்துட்டு இருக்கிறேன். என் செட்டப் வந்தால் ட்ரேடுக்குள்ள போகிறேன். என் செட்டப் வரும்போது எஸ்எல்ஐயும் என்ட்ரியையும் டிபியையும் பிளான் பண்ணுறேன். மார்க்கெட் என்ட்ரி எடுத்துட்டு என் டேரக்ஷனில் போய் டிபி அடிச்சா டிபி புக் பண்ணுறேன். கன்சல்டேஷன் போட்டோன்னா பிரேக் ஈவன் மூவ் பண்ணிட்டு வெளில வரேன். இதுதான் சக்ஸஸ். இதை இங்கே இருக்கவங்க எத்தனை பேர் பண்ணுறீங்க சார்? பண்ணலைன்னா உங்கள்கிட்ட பழைய விஷயம் இருக்கும் இல்லையா, அதை தூக்கி தூர வச்சுட்டு நாளையிலேருந்து இது பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நினைச்சீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணுங்க. இல்லை சார் இந்த டைம் வேஸ்ட் தான் சார் அப்படின்னா நீங்கள் அடுத்து நைட் ஷோ ஜனநாயகம் படத்துக்கு தாராளம் டிக்கெட் புக் பண்ணி படத்துக்கு போகலாம். கிளியர்? சரி சார். சூப்பர்.
ஓகே. இதில் என்னென்ன டவுட் இருக்கு, ஏதாவது ஷேர் பண்ண நினைச்சா ஷேர் பண்ணலாம். இன்றைய கிளாஸ் இதோட முடிச்சுப்போம். நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் செருப்பு கட்டி அடிச்ச மாதிரி இருந்துச்சு சார். ஐயோ, அவ்வளோ பெரிய வார்த்தையில வேணாம் தலைவரே. லைவ்ல பேசிட்டு இருக்கோம். இல்ல சார், அதாவது நம்ம என்னென்னலாம் மிஸ்டேக் பண்றோமோ அதெல்லாம் நீங்க ஹைலைட் பண்ணி எல்லா சொல்லுங்க. தப்புக்கும் அதனாலதான் ப்ரோசீஜர் யாருமே பண்ணிட்டாரு. அதனால யாருமே வாய் பேசல சார். அமைதியா நீங்க சொல்றதுக்கெல்லாம் நீங்க கேட்கிற கொஸ்டின் கூட யாரும் ஆன்சர் பண்ணல. ஏன்னா அது நம்ம பண்ண தப்பு. நீங்க அது டைரக்டா சொல்லிட்டீங்க. இந்த ஓவர்டேடு எமோஷன் அவர் எல்லாமே சொல்றது அவ்வளவுதான். என்னன்னா சார், அதாவது நீங்க நம்ம தப்பு பண்றது தெரிஞ்சிருச்சு இல்லையா? அதான் சார் நம்மளால மாத்திக்கவே முடியல ஒரு கட்டத்துல. அதை மாத்தி இல்ல, தப்புன்னு தெரிஞ்சு முடியாதுன்னு ஒண்ணு இல்ல அதை நம்ம தலைவரே. நமக்கு ரொம்ப சிம்பிள். ஒரு முடிவுக்கும் ஆசை, நமக்கு நீங்க எல்லாருக்குமே ஆசை இருக்கு. என்ன ஆசை இருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுக்கணும், ப்ராஃபிட் புக் பண்ண எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கு. ஆனா அந்த ஆசை வந்து இந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறதுக்கு நீங்க முடிவு எடுக்க மாட்டேங்கிறீங்க. அவ்வளவுதான் விஷயம். இல்ல சார், ஆக்சுவலி என்னன்னா நம்ம எஸ்எல் போட்டுடுறோம், எஸ்எலுக்கு வெயிட் பண்றோம். ஆனா நம்மளால டார்கெட் தான் சார் வெயிட் பண்ண முடியல. இல்ல அதுதான் சார் பிரச்சனை. இப்ப நான் காமிச்சது எல்லாமே லைவ்ல எடுத்த ட்ரேடா இல்ல நான் வேற ஏதாவது பண்ணி காமிச்சிட்டு இருக்கேனா? இல்ல நீங்க live எடுத்துதான் சார். ஆ. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல அது. அது எப்போ சார் வரும்? எக்ஸ்பீரியன்ஸ் எப்போ வரும்? அதை நீங்க சைக்கிள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாரத்துல பண்ணிட்டே ஓட்டிருப்பீங்க. நான் கை காலெல்லாம் உடச்சு தான் சைக்கிள் கத்துக்கிட்டேன். அப்போ உங்களுக்கு எனக்கு மாறுதோடு தான் இல்லையா? ஆனா நோக்கம் என்னவா இருக்கு? ஒண்ணுதான் சைக்கிள் சார். ஓட்டுறோம். அவ்வளவுதான். நோக்கம் வந்து எனக்கு நான் வந்து சைக்கிள் கத்துக்கணும் தான் நோக்கம். அதை நோக்கி போறோமா? எஸ், போகணும். அவ்வளவுதான் விஷயம். அப்போ அந்த இடத்துல எந்த அளவுக்கு நீங்க எஃபோர்ட் போறீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட் உண்டு சார். இப்ப நான் இந்த விஷயத்த உங்கள்ட்ட காட்டுறேன்னா, நான் இது இப்போ காட்டல. இதுக்கான என்னென்ன எஃபோர்ட் போட்டிருப்பேன், அதுதான் ரிசல்ட். அந்த எஃபோர்ட்டை தான் நீங்க பாக்குறீங்க. அந்த எஃபோர்ட் என்கிறதுனா உங்களோட உழைப்பு. அது ஒரு நாள்ல வந்துடாது. அதே மாதிரி எந்த ஒரு செட்டமே ஒரு ப்ராப்பரான சிஸ்டமேட்டிக்கா இல்லைன்னா அது ரிசல்ட் கொடுக்காது. கிளியரா? கிளியர் சார். எஸ், அந்த மனசுலக்கு வாங்க. நம்ம Yes, இன்னும் sir. பேசுவோம். வேற என்ன தோணும்? முடியாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான் அதை ஒத்துக்க மாட்டேன். முடியாதுன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. அதை நோக்கி நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை. அதான் உண்மை. சரி, ஒரு அப்படியா? எஸ்எல்ல எவ்வளவு சார் வைக்கலாம்? எவ்வளவு நம்ம ரொம்ப சிம்பிள். இந்த இடத்துல அப்படியே பாத்தீங்கன்னா சொன்னார்ல. எனக்கு ஒவ்வொரு எஸ்எல்லுமே நான் மாறுபட்டு பாருங்க. எனக்கு அந்த அதான் இடத்துல சார், அதான் பார்த்தா கேண்டில் தான் டிபெண்ட் பண்ணும். புரியல? ஒவ்வொருத்தாலும் வித்தியாசமா வருது. ஆமா, என்னன்னா என் ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்டூடெண்டா இல்ல 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 சார். ஓகே, ஸ்டூடெண்ட் இல்லைன்னா ஓகே, ஸ்டூடெண்ட் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் இந்த இடத்துல மார்க் லாக் பண்ணி இப்போ இந்த இடத்துல ஒரு ட்ரேடுக்குள்ள போவேன். இப்போ இந்த இடத்துல உள்ள லோ தான் நான் எஸ்எல் வைப்பேன். இது என்னவா இருக்கலாம்? அதிகபட்சமா போனா மேக்ஸிமம் 30 பாயிண்ட். இந்த லோ எனக்கு ஒருவேளை 50 பாயிண்ட் 60 பாயிண்ட் இருந்துச்சா இந்த ட்ரேடுக்கு நான் போக மாட்டேன். ஓகே சார். அவ்வளவுதான். நான் கெப்பாசிட்டி நான் சொன்ன விஷயம் அதிகபட்சமா ஒரு லாட்டுக்கு இது வந்து எல்லாருக்கும் மாறுபடும். பட் என்னோட ட்ரேடில் ஒரு ட்ரேடுக்கு நான் வைக்கிற லாஸ் வந்து 1500லேருந்து 2000 வைக்க என்னால் கெப்பாசிட்டி இருக்கு. ஒரு லாட்டுக்கு நான் வாங்கிப்பேன். நீங்கள் அதே மாதிரி இங்கே 2000 லாஸ் பண்ணிட்டு இங்கேருந்து கம்பல்சரி 6000 போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். இம்மிடியேட்டாக இந்த லாஸை தூக்கி தூக்கி குறைச்சி நீங்கள் வீடியோ பார்த்தா தெரியும். பார்த்துட்டு இருந்தால் இங்கேருந்து லாஸ் டக் டக் டக்குன்னு வாங்கி மேலே கொண்டாந்துருவேன். ஏன் மொத்த வேலை ப்ராஃபிட்டை விடவும் என் கேபிட்டலில் ஃபோக்கஸில் நான் பாதுகாப்பேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல எனக்கு மார்க்கெட் மேலே போச்சு நான் உட்காந்துருப்பேன். போலையாக்கும் 1500 2000 ப்ராஃபிட் புக் பண்ணி எனக்கு இன்ட்ராடே என்ன பண்ணுறேன், வெளியில் வரும்போது ப்ராஃபிட்டோட வரணும் மைண்ட் செட்டில் வந்துடும். அவ்வளோதான் முடிச்சு. ஓகே சார். கிளியரா? ஸோ இந்த ஓகே, ஸ்டெப் பை clear, ஸ்டெப் clear. எப்படி கிளாஸ் பார்க்கலாம்னு நீங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு கம்யூனிட்டி கிடைக்கும். நீங்கள் கேட்கலாம், சார் இந்த ட்ரேடெல்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை எடுத்ததுக்கு அப்புறம் தான் வீடியோ பண்ணுறீங்களா? அப்படி யாராவது ஸ்டூடெண்ட் உள்ள இருக்கீங்களா? நான் இருக்கேன். இந்த ட்ரேடெல்லாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி போடுறோமா, எடுத்ததுக்கு அப்புறம் போடுறோமா? இதெல்லாம் லைவ்ல லைவ் லைவ்ல ட்ரேடிங். இந்த மாதிரி எடுக்க போறேங்கிறத முன்கூட்டியே சொல்றேன்னா, எடுத்ததுக்கு அப்புறம் சொல்றேன்னா? செட்டப் வந்துச்சுன்னா டிபி எங்க, என்ட்ரி ஆஹா, எங்க, எஸ்எல் எங்க முடிவு இல்ல பண்ணிட்டு புதுசா ஒரு இதெல்லாம் சொல்லுவாங்க. உள்ளே போறது. இந்த ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நான் குரூப்ல போஸ்ட் பண்ணாலும் கேட்குறேன். ஆமா சார். that's right. சொல்லிடலாம். ஒருவேளை அவருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ட்ரேட் போறதுக்கு முன்னாடி நான் குரூப்ல கொடுத்துருவேன். என்ட்ரி என்ட்ரி இது, என்ட்ரி இது, என்ட்ரி 2 இது, எஸ்எல் இதுன்னு சொல்லிருக்கீங்க. இதைத்தான் வீடியோவா போடுறோம். அதே மாதிரி ட்ரேட் போறதுக்கு முன்னாடியே இங்க போட்டிருப்பேன் பாருங்க. இது நடந்தா ட்ரேடு சொல்லியிருப்பேன். அதுக்கு அடுத்து நடக்கும். போறானா, இதுக்கப்புறம் உள்ள ட்ரேட் அலோவ் பண்ணுவேன். நம்ம ஸ்டூடெண்ட் ப்ராஃபிட்டை புக் பண்ண ஸ்கிரீன்ஷாட்டை போட்டிருக்கேன். ஸோ ஒவ்வொரு ட்ரேடு இந்த முன்னாடியே பிளான் பண்ணி கொடுத்துருவேன். இந்த மாதிரி நடந்தா ட்ரேடுன்னு சொல்லிடுவேன். ஸோ ட்ரேடு போகிறதுக்கு முன்னாடியே என்ட்ரி எஸ்எல் டிபியை நம்ம கொடுத்துருவேன். அது எதுக்குன்னா, இது வந்து பேர கால்ஸ் மாதிரி ஏறக்கூடாது, உங்களுக்கான சப்போர்ட் தான். அதே மாதிரி ஒவ்வொரு டயத்துலையும் சொல்லியிருப்பேன், நியூ ட்ரேட் கேன் புக் யுவர் ப்ராஃபிட்னு சொல்லுவேன். அதே மாதிரி என்ன சொல்லியிருப்பேன்னா, சேவ் யுவர் கேபிட்டல்னு சொல்லுவேன். இந்த போட்டிருக்கேன்னா, நான் அவங்க நம்மளோட ஸ்டூடெண்ட்டை இந்த வாரம் வெள்ளிக்கிழமை ப்ராஃபிட் புக் பண்ணி என்ஜாய் த ப்ராஃபிட். அதே மாதிரி சொல்லியிருப்பேன் பாருங்க. என்ன சொல்லியிருப்பேன், ப்ராஃபிட் வீக்கெண்ட் என்ஜாய் த ப்ராஃபிட்டோட புக் பண்ணி என்ஜாய் பண்ணி அனுப்பிக்கிறேன் நம்ம ஸ்டூடெண்ட். அதுக்கான வீடியோவும் நான் அந்த வீடியோ போட்டேங்க. எப்போ இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒருவேளை நீங்கள் ஸ்டூடெண்டாக ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் கிடைக்கும். படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே காமிச்சிருப்பேன், இங்கே கொடுத்துருப்பேன். என்ட்ரி 1, என்ட்ரி 2 எஸ்எல் 215 என்ட்ரி வைக்க சொல்லியிருக்கேன். என்ட்ரி 2 வந்து ஆவரேஜ் பண்ணுறதுக்காக 200 வைக்க சொல்லுவேன். ஸ்டாப் லாஸ் 150. மார்க்கெட் நம்ம டைரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்லியிருப்பேன், யூஆர் ப்ராஃபிட் சொல்லியிருப்பேன். யூஆர் ப்ராஃபிட்டு
என்ன சொல்லிப்பேன், நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட். அவங்களை இந்த இடத்துல சம்பாதிக்க முடியும் அப்படின்னு அவங்களை சம்பாதிக்க வச்சிருக்கேன். அதே மாதிரி ரிஸ்க் ட்ரேட் என்ன பண்ண சொல்லியிருப்பேன், மார்க்கெட் கன்சால்டேஷன் கேர்ஃபுல் சொல்லியிருப்பேன். என்ஜாய் த ப்ராஃபிட், முதல்ல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு போங்க. அதர் இந்த பாருங்க, நியூ ட்ரேடர் கேன் புக் யுவர் ப்ராஃபிட், அதர்ஸ் ட்ரையல் யுவர் எஸ்எல். ஏன்னா மார்க்கெட் மேலே போக போக அது பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். இந்த ட்ரையல் யுவர் எஸ்எல் வந்து எல்லா நாளுமே உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கொடுக்காது. மேபி ஒரு சில நாளைக்கு மார்க் நம்ம டேரக்ஷனில் போகும்போது நல்ல நல்ல ப்ராஃபிட் கொடுக்கும். ஓகே சார், புரியுது சார். சூப்பர். படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களோட ட்ரேடிங்கை அடுத்த லெவலுக்கு கொண்டு போங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வேற ஏதாவது சொல்லணுமா? கிளாஸ் முடிச்சுக்கலாமா? கிளாஸ்க்கு எவ்வளோ சார்? கோர்ஸ் இன்ட்ராடே கோர்ஸ் மட்டும் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இன்ட்ராடே கோர்ஸ் மட்டும் 3500 தமிழில். இதே கோர்ஸை ஸ்விங் ட்ரேடோட படிச்சீங்கன்னா 5500. சிலபஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி ஒரு புல் பேக்கை எப்படி கண்ட்ரோல் ஐடென்டி பண்ணுறது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படி லாக் பண்ணுறது. இதோட ஷார்ட்கட் தான் நான் உங்களுக்கு கிளாஸில் என்ன பண்ணிக்க மாட்டேன், ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்க மாட்டேன். சும்மா சில எந்த மாதிரி கொடுத்துருப்பேன். இதோட ஸ்ட்ராட்டஜி தான் புல் பேக் கண்டுபிடிக்கிறது, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் லாக் பண்ணுறது, ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸ், எஸ்எம்சி சிம்பிளும் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இந்த 3 இடத்துல தான் என்ட்ரி எடுப்பான். ஒன்று ஓபியிலையோ இல்லை எஃப்இஜிலையோ இல்லாட்டி ஓஎஃப்லையோ என்ட்ரி எடுப்பான். இது எப்படி அதை கண்டுபிடிக்க சொல்லியிருப்பேன். இதெல்லாம் பயன்படுத்தி 2 விதமான ட்ரேடுக்கு போவீங்க. ஒன்று இன்டியூஸ்மெண்ட் என்ட்ரி, இன்னொன்று வந்து ஓஎஃப் என்ட்ரி. இது 2 எப்படி எடுக்கலாம்னு 2 சொல்லிக் கொடுப்பேன். அதுக்கப்புறம் இப்போ நம்ம படிச்சோம்ல ட்ரேடிங் சைக்காலஜி, இதையும் உங்களுக்கு அங்கே சொல்லிக் கொடுப்பேன். ஸோ இது எல்லாமே கவர் பண்ணி கொடுப்பேன். 3500. அதே மாதிரி எனக்கு உங்களுக்கு மந்த்லி என்னோட சப்போர்ட்டும் உங்களுக்கு உண்டு. மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த சப்போர்ட் கொடுப்பேன். இதெல்லாம் படித்து ஒவ்வொரு இந்த எண்டுக்கு பின்னாடியும் என்ன கொடுக்கணும், ஒரு ஹோம் ஒர்க் இருக்கும். அதை பண்ணி எனக்கு அனுப்புவீங்க. சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்களை அடுத்த வீடியோ பார்க்க சொல்லுவேன். உங்களுக்கு எதுக்குன்னா இந்த கான்செப்டை முழுமையாக படிச்சுட்டு போகிறதுக்கு என்னோட சப்போர்ட்டும் எதில் இருக்கும், உங்களுக்கு என்னோட லைவ் மார்க்கெட்டில் இருக்கும். நான் காலையில் 9 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் லைவ் ட்ரேடில் இருப்பேன். அந்த டயத்தில் நீங்கள் எடுக்கிற ட்ரேடுக்கு முன்னாடி இந்த ட்ரேடு சரியாக வேலிடான்னு கேட்டுட்டு ட்ரேடுக்குள்ள போகலாம். ஆல்மோஸ்ட் 1 மந்த் என்னை ஃபாலோ பண்ணுங்கள், இந்த குரூப்பில் ஃபாலோ பண்ணுங்கள். இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சக்ஸஸ் ஆகும்னு நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் இந்த ட்ரேடுக்குள்ள போகலாம். எடுத்தம் கௌத்தம் பண்ண தேவையில்லை, ப்ராப்பராக கற்றுக்கிட்டு. இதே மாதிரி இப்போ நான் பண்ண மாதிரி மாசத்துல 2 வெபினார் இருக்கும், இந்த குரூப்பில் போடுவேன். அந்த வெபினாரில் இப்போ நான் பேசின மாதிரிலாம் இல்லை, ஸ்ட்ராட்டஜியே இதான் நம்ம ஸ்ட்ராட்டஜி. உங்களுக்கு எதில் ட்ரேட் எடுக்க முடியலைங்கிறத அந்த ட்ரேடே அவங்க எடுத்து காட்டுவேன். ஸோ 8 o'clock வந்து டவுட்ஸ் கிளியர் செஷன் போடுவேன். அந்த டவுட் கிளியர் செஷனில் சேர்ந்துக்கிட்டு நம்மளோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்னே கேட்கலாம். நீங்கள் இந்த இந்தியன் மார்க்கெட்லேயே இல்லை ஃபாரஸ்ட் மார்க்கெட்டில் எதில் ஒர்க் பண்ணுறீங்களோ அதுலேயே நான் உங்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பேன், இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி காட்டுவேன். கிளியர்? பிரைஸ் ஆக்ஷனை பற்றி சொல்லுங்க சார். புரியல? பிரைஸ் ஆக்ஷனை பற்றி சொல்லி கொடுப்பீங்களா? பிரைஸ் ஆக்ஷனா? நான் உங்களுக்கு பிரியாணியே சமைச்சு வச்சிருக்கேன். எதுக்கு பழைய சோறு வேணும் ஆசைப்படுறீங்க? பழைய சோறு வேணுமா, பிரியாணி வேணுமா? இல்ல சார், இது கேண்டில் பை கேண்டில் எப்படி ஒவ்வொரு இல்ல நான் கேட்குற கேள்வி இல்லைனோ, எங்க சுத்தி போனாலும் உங்களை எங்கே கூட்டியாந்து நிறுத்தணும் இல்லைனோ. கேண்டில் படிங்க, இதெல்லாம் படிங்க. நோக்கம் உங்களுக்கு என்ன வரும், குழுக்குள்ள ஷேர் மார்க்கெட்ல வரும்போது லாபம் பண்றதா சார்? லாபம் தானே பண்ணணும். அப்போ நான் இங்க உட்காந்து பண்றது இந்த வீடியோலாம் என்ன பண்ணிட்டு இருக்கேன், லாபம் பண்ணிட்டு சார். உங்களுக்கு இதானே தேவை. பிரைஸ் ஆக்ஷன் படிக்கணும்னா ரொம்ப சிம்பிள். நேரா என்னோட யூடியூப் சேனல் வாங்க. 1 இல்லை 2 இல்லை 350 வீடியோ வச்சிருப்பேன். போய் உட்காந்து தாராளமாக படிங்க, தப்பே கிடையாது. எங்கே இருக்கும் அப்படின்னா 370 வீடியோ நான் மாற்றிக்கிறேன். இது வரைக்கும் 350 சொன்னேன். ஸோ இதுக்கப்புறம் 370 வீடியோ உள்ளே வச்சிருக்கேன். ஸோ உள்ள பிளேலிஸ்ட் வாங்க. தமிழில் கேண்டில் ஸ்டிக் பயன்படுது. இந்தாங்க 1 மணி நேரம் உட்காந்துங்க. உங்களுக்கு நீங்கள் வேணும்னா கேண்டில்லாம் என்ன சூப்பராக என்ன படிக்கணும் அப்படின்னா இதுக்கான வீடியோ உள்ள வச்சிருப்பேன். இதெல்லாம் கிட்டத்தட்ட இதெல்லாம் போட்டே 3 வருஷம் ஆச்சு. இந்த வீடியோ போட்டே 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸோ இதான் முழுக்க நீ எதிர்பார்க்குற அந்த பிரைஸ் ஆக்ஷன். ஸோ இதில் போய் உட்காந்து ஃப்ரீயாகவே நீங்கள் பார்த்துக்கலாம். இதெல்லாம் தூக்கி தூர சாப்பிட்டு போட்டு வந்து ரொம்ப நல்லாச்சு. ஸோ அப்படி இருக்க வேணும்னு நினைக்கும் போது இதுக்குள்ளே உள்ள போய் எல்லாம் படிச்சுக்கிறேன். எஸ் சார், சொல்லுங்க. வேற என்ன டவுட் இருக்கு? வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா? இல்லை சார், தேங்க்ஸ் சார்.